அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இன்றைக்கி நீங்கள் சமையல் அட்டகாசம் பதில் பார்க்க இருக்கிறது ஒரு சிம்பிளான தோசை தான். தோசை எக் தோசை. பசி எடுத்தால் கொண்டா நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோசைக்கு ஒரு முட்டை, ஒரு நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டி ஃபுல்லாக நல்லா ஊற்றிக்கிங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டுங்க தோசை மாவை. தீன் டன்னில் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து முட்டையை வந்து மேலே, அதாவது டாப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக ஊட எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே தட்டிகிட்டே இருங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த ஒயிட் கலரில் எல்லோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஹெவி டிஃபன் மாதிரி இருக்கும். நல்லா பசி தாங்கும். நைட்டோ இல்லை காலையிலையோ இல்லை ஈவினிங்கில் பசி எடுத்தால் கூட தோசை மாவு முட்டை இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம். நல்லா தட்டி விட்டுட்டு அதில் வந்து பெப்பர் சால்ட்டு தூவிக்குங்க. குழந்தைங்கன்னா கொஞ்சம் சுகர் கூட தூவிக்கலாம், இல்லை ஃப்ரூட் கூட கட் பண்ணி வைக்கலாம் பசங்களுக்குனாக்கா. அவங்க விருப்பம், பசங்க சாப்பிட்றத பொறுத்து. நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. சுற்றிலும் கீ போட்டுங்க கொஞ்சோண்டு. இல்லை நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது சுற்றிலும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சுற்றி ஊற்றிட்டிங்கனாக்கா கொஞ்சம் வந்து ஒட்டாமல் வரும். மூடி போட்டிங்கனாக்கா அழகாக வந்து கீழே வந்து க்ளீனாக வந்துடும் பாருங்கள். திருப்பி போடாமல் அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வேகணும், சில பேர் குழப்பம்னு பிடிக்காது அப்படின்னாக்கா திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் மூடிங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். பேச்சுலர் கூட ஈஸியாக இங்கே எல்லாமே வந்து தோசை மாவு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, எக்கும் கிடைக்குது. ஒன்றும் சமையலே தெரியாதவங்க கூட டக்குனு இது போட்டு சாப்பிட்லாம். ஈஸியான இது இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு, இல்லை நைட்டு டின்னர் ஆச்சு, இல்லை ஈவினிங் இதாச்சு. நம்ம மத்தியானத்தில் கூட நாங்கள் சம்டைம்ஸ் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சென்னை பிளாஸாவில் வந்து இப்போ ஸ்கர்ட்லாம் வந்துருக்குது. 3XL 2XL அந்த மாதிரி XL அந்த மாதிரி. யாருக்கும் என்ன ஆர்டர் பண்ணுங்கள், கீழே நம்பர் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.